ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சேனலில் எபிசோட் 1ல் வந்து நான் பட்டர் மில்க் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் ஜீரகம். நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் முறுக்குனால பட்டர் 2 ஸ்பூன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு சாப்பிடும் போதே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த முறுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் பட்டரை ஆட் பண்ணிட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பட்டர்லாம் மாவில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. அப்போ வந்து நமக்கு முறுக்கு பிழிகிறப்ப கஷ்டமாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் முறுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பிசைஞ்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டா நல்லா கை விட்டு ப்ரெஸ் பண்ணால் நல்லா உள்ளே போகணும் அந்த மாவு. அப்படி பிசைஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு அச்சு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அச்சில் வந்து நான் பட்டர் முறுக்கு போட போகிறேன். ஒரு அகலமான கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டர் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். இது வந்து ஷேப்பாக பிழியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அதை உடச்சி விட்டு பட்டர் முறுக்காக கொடுக்குறப்போ நமக்கு வந்து முறுக்கு பதம் அது தேவையில்லை. அதுக்காக நான் அப்படி பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் ஷேப்பாக பிழிஞ்சு கூட கொடுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி நான் வந்து சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன், சின்ன பீஸு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லு இருக்கிற மாவெல்லாம் ஃபுல்லாக பிழிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி முறுக்கு நல்லா பிழிஞ்சோடனே 2 சைடும் நல்லா வந்து திருப்பி போடணும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த பட்டர் முறுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.